பிக் பாஸ்ல இந்த வாரம் கொடுக்கப்பட்ட டாஸ்க்ல வந்து 2 டீமுக்கும் ஆருக்கு ஒரு நெக்லஸ கொடுத்து அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு டீம் ஆப்போசிட்ல இருக்கிற டீமோட நெக்லஸ திருடலாம். ஆனா திருடும் பொழுது ஆப்போசிட் டீம் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த நெக்லஸ திருப்பி கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போகணும். இதுதான் டாஸ்கோட ரூல்ஸு. ஸோ இப்போ ஆக்டிவிட்டி ஏரியாவில் டாஸ்க்கு முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் அதுக்கப்புறம் சுபிக்ஷா இவங்க 2 பேருமே முன்கூட்டியே ஆக்டிவிட்டி ரூம்ல இருந்து வந்துடுறாங்க. அதே டைம்ல ஆக்டிவிட்டி ரூமை வெளியில இருந்து நம்ம விக்ரம் லைட்டா சாத்திடுறாப்புல யாரும் வெளியே வராத மாதிரி. அந்த டைம்ல மாடர்ன் சினிமா டீம் பார்க்கறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவும் பிரஜனும் சேர்ந்து நெக்லஸை திருடிடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டோரை உடச்சிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. ஆக்சுவலாக செயின் நெக்லஸை எடுக்கும் பொழுது யாருமே பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் பிரஜன் நெக்லஸை எடுத்துக்கிட்டு ஓடுறதை மட்டும்தான் பார்த்துருக்குறாங்க. ரூல்ஸ் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறப்ப பார்க்கணும் அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்குவாங்க. ஸோ எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் சினிமா டீம் பார்க்கல. அதே டைமில் ரெட்ரோ டீம் வந்து அந்த நெக்லஸையும் திருடிட்டாங்க. அந்த நெக்லஸை எடுத்துக்கிட்டு போய் நம்ம பிரஜன் என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டு மேலேயே தூக்கி போட்டுட்டாருங்க. அதை நான் அப்புறமா வேணும்னா எடுத்து வேறையா கொடுக்குறேன் அப்படிங்கிறாப்புல. அது மேலே எப்படி அவர் ஏறுவார் அப்படிங்கிறது தான் தெரியல. ஆக மொத்தத்தில் இதை பார்த்த உடனே நம்ம சபரி எல்லாருக்கு மத்தியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ டீமோட அந்த நகையை எடுக்கிறாப்புல எல்லாரும் பார்க்குற மாதிரி. ஸோ இதில் யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்ரோ டீம் பக்கம் தான் நியாயம் இருக்குது. ஏன்னா அவங்க எடுக்கிறப்ப ரூல்ஸ் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே இல்லை எதிரணி. ஆனால் இவங்க எடுக்கிறப்ப எதிரணி பார்த்துட்டாங்க. ஸோ பிக் பாஸ் அமைதியாக இருக்கிறாப்புல. எதுக்காக அப்படின்னா இவங்க இன்னும் எவ்வளோதான் சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக. பொறுத்திருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாருன்னு.